அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறது வந்து என்னன்னு சொன்னேன், ஒரு கிரெடிட் கார்டு இல்லாட்டி டெபிட் கார்டை வந்து எப்படி வந்து நாங்க வெரிஃபை பண்ணி கொள்றது சொல்லி பார்க்கணும். வெரிஃபிகேஷன் இருக்க பார்ப்போம். இன்றைக்கு செட்டிங்குள்ள போயிட்டு இங்கே வேறுங்க எங்கள் லோகோவில் இது இமெயில் ஆச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இது வரும். இதில் போய் செட்டிங் நான் நேற்று தான் வெரிஃபை பண்ணியிருந்தேன். மெம்பர்ஷிப் இதில் ட்ரஸ்ட் வெரிஃபிகேஷன் இதில் வந்து நாங்கள் எந்த வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் 100 வந்துட்டு டோட்டல் ஃபுல்லாகவே எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் அன்னைக்கு எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸலண்ட். இதில் வேறு இமெயில் அட்ரஸுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ், ஃபோன் நம்பர் வெரிஃபைட் 10 பாயிண்ட்ஸ், ஃபேஸ்புக்கு 20, லிங்க்டன் அந்த ப்ரொஃபைலுங்கிற சோஷியல் ப்ரொஃபைல் வந்து அதுக்கு 20 பாயிண்ட்ஸ், டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுக்கு 45 பாயிண்ட்ஸ். சரிதான். இதை வந்து நேற்று வெரிஃபை பண்ணியிருந்தேன். நேற்று எனக்கு வந்து எனக்கு டெபிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் வந்து இந்த டெபிட் கார்டு தான் வந்து இந்த வெரிஃபிகேஷனுக்காக கொடுத்து வந்தேன். இது பாருங்க, இது 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 இந்த பீப்புள்ஸ் பேங்கோட கார்டு. இப்போ வந்து இப்படி கருப்பு கார்டு வந்து சொல்லி தான் வருது. ஒரு பிங்க் கலர் கார்டு இருக்குது. ஆனால் அந்த பிங்க் கலர் கார்டில் வந்து நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து செய்து கொள்ளாது. உள்ளூரில் இலங்கையில் உள்ளதுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த பிங்க் கலர் கார்டில். இதில் வந்து பர்ச்சேஸ் அதில் வந்து இப்போ இன்டர்நேஷனல் வந்து யூஎஸ் டாலர்ஸ் அதில் வந்து பே பண்ணி கொள்ளாது. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிம்மோட விசா கார்டு பிளாட்டினம் வந்து அடிச்சிருக்கு மேடம். பிளாட்டினம் விசா கார்டு பிளாட்டினம், இதான் அந்த கார்டு. இதான் எடுத்துட்டு நம்ம அது பிங்க் கலர் நம்ம அதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் போயிட்டுது. இது நேற்று தான் எடுத்துட்டு வந்துட்டு வெரிஃபை பண்ணினேன். ஏன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து மெசேஜ் ஒன்று வந்துருந்துச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு $10 வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் கார்டில் வந்து சார்ஜ் பண்ணியிருப்போம் உங்களோட அக்கௌண்ட்டில். அதை வந்து நீங்கள் ஆன்லைன் பேங்கிங்கில் பார்க்கலாம். வந்து நான் ஆன்லைன் பேங்கிங்கில் போய் பார்த்தேன், $219.91 வட்டி இருந்தது. ஆனால் அதை வந்து பார்க்கக்குள்ள வந்து அதை நான் டாலர்ஸுக்கு மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்குள்ள வந்து எனக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து 3 தரம் தான். இந்த வெரிஃபிகேஷனில் வரைக்குள்ள வந்து நீங்கள் 3 தரம் தான் அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். அதாவது 3 தடவை பிழைக்க விட்டீங்கன்னா திருப்பி வெரிஃபை பண்ணிடலாம். 2 தடவை எனக்கு பிழைச்சிது. நான் அப்போ அதோட விட்டுட்டு நான் நம்ம மார்னிங் திருப்பி கால் சென்டருக்கு கால் பண்ணிக்கோங்க. அவங்க சொன்னாங்க US $1 ஒன்றும் பெறாது, நீங்கள் 119 தான் காட்டுதுன்னு சொல்லி. நான் சொன்னேன் இல்லை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி பிறகு செக் பண்ணி பார்த்து சொன்னாங்க $1 1.08 வந்து வெட்டி இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் அதை கொடுக்க அக்செப்ட் பண்ணிட்டுது. இந்த வெட்டுற காசும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எங்களோட அக்கௌண்ட்ல வந்து அட் ஆகிடும். இந்த நேற்று எனக்கு $0.01 தான் இருந்தது. இன்றைக்கு 1.08 சேர்ந்து இந்த அமௌண்ட் வந்து US வந்து அட் ஆகிட்டு. அது வந்து எங்களை கார்டுலேருந்து வெட்டுவாங்க, அட் ஆகிடும். அந்த $219.91 விட ஒரு $59.91 வந்து அடிஷனலாக பார்த்தீங்கன்னா அது வந்து நான் நினைக்கிறேன் ஃபாரின் ரெமிட்டன்ஸுக்குரிய அந்த பேங்க் சார்ஜாக இருக்கலாம். ஆனால் வட்டிட்டு உடனே திருப்பி அது திருப்பி எங்களோட அக்கௌண்ட்டுக்கு போடப்படுது. இந்த $219.91 தான் வந்து வட்டி இருந்தது. அது வந்து ஃப்ரீலான்சர் எங்களோட அக்கௌண்ட்டில் எங்களோட ப்ரொஃபைலில் எங்களோட அக்கௌண்ட்டில் வந்து திருப்பி அதை சார்ஜ் பண்ண அமௌண்ட்டை வந்து எங்களோட அக்கௌண்ட்டில் போடும். அதனால அது வந்து எங்களுக்கு நட்டம் பண்ண சொல்றது அது ஒரு வெரிஃபிகேஷன் சார்ஜ் தான். இதில் பாருங்க, ஃப்ரீலான்சர் இன்றைக்கு வெரிஃபை பண்ணிதான் உங்களுக்கு காட்டுறேன். நியூஸ் ஃபீட்டில் வந்து நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டி எல்லாம் நியூஸ் ஃபீட்டில் வந்து கொண்டே இருக்கு. ரேட் பண்ண இந்த நேரம் போட கண்டஸ்ட்டுக்கு ரேட்டு நம்ம கண்டஸ்ட் பெருசாக வினாக்கட்டு போடுற இல்லை, அந்த ரேட்லேருந்து வருங்க. இது நம்ம மெம்பர்ஷிப் எடுத்ததுக்குரியது. இந்த இது வந்து நேற்று நான் போட்ட உடனே வந்துருந்தது இந்த மெசேஜ். இந்த இப்படி ஒரு கார்டு இதில் வந்து வெரிஃபிகேஷன் கேட்கும். அதை கொடுத்த உடனே இப்படி சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வரும். ரிட்டர்ன் டேஷ்போர்ட்.
ஓகே. இதில் வந்து நான் முக்கியமாக நான் உங்களை சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கார்டு வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எவ்வளோ ஒரு 210 220 220 உங்களோட ரேட்டுகள் மாறுபடிக்கு வந்து 250 காசு வந்து உங்களோட கார்டு இருந்தால் காணும். அந்த கார்டு வந்து நான் விசா கார்டுக்கு நேற்று அப்ளை பண்ண போய்க்குள்ள தான் நேற்று இல்லை, சாரி, ஃப்ரைடே, லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அப்ளை பண்ண போய்க்குள்ள தான் சொல்லிச்சு. அதில் ஃபோமில் பார்த்து ஒன்று வந்து டெபிட் கார்டுக்குரிய வசதிகள் மட்டுமன்னு சொல்லி ஒரு டிக் பண்ணுற ஒன்று இருக்கும். அதை கிரெடிட் கார்டுக்குரிய வசதிகளும் சேர்த்துன்னு சொல்லி நீங்கள் அந்த கிரெடிட் கார்டில் சேர்த்து போட்டிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு இந்த கார்டு வந்து பிளாட்டினம் கார்டு வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பேங்கில் போய் கேட்கக்குள்ள வந்து கட்டாயம் வந்து அதை பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் கொடுக்கக்குள்ள வந்து உங்களோட ஆன்லைன் பேங்கிங்கில் சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டை கொடுக்காதீங்க. அது வந்து நீங்கள் 3 தடவை தான் கொடுக்கலாம். 2 தடவை 3 தடவை கொடுக்கக்குள்ள ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் திருப்பி வெரிஃபை பண்ண கஷ்டம். அதாவது வந்து நீங்கள் உங்களோட ஆன்லைன் பேங்கிங் அடித்து அவைட்ட கிழங்கு எவ்வளோ US$ வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து வட்டி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை உங்களுக்கு சொல்லிக்கிறோம். நான் நேற்று நைட்டே கேட்டிருக்கலாம். அதை நான் நினைச்சேன் நைட் இடிப்பில் வந்திருக்கேன். திருப்பி அந்த கார்டில் பார்த்தா இருக்குது 24 மணி நேரம் சேவை இருந்தார். அதில் வந்து நீங்கள் எனி டைம் வந்து உங்களோட டவுட்டை வந்து இதுக்கு உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் கேட்டோன்னே அதை கேட்டு டாலர்ஸ் எல்லாம் கொடுங்க. ஆக்சுவல் அமௌண்ட்டை வந்து கொடுங்க. அவசரப்பட்டு நீங்களே கன்வெர்ட் பண்ணி கொடுக்காதீங்க. இதுதான் இதில் முக்கியமான விஷயம். இது இது வந்து பேமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கட்டாயம் வேணும். பேமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து 2 விதமாக செய்யலாம். ஒன்று வந்து எங்களோட கார்டு பேமெண்ட், இன்னொன்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த எங்களோட கார்டை வந்து பேவேலை கட் பண்ணி போட்டு அதுக்குள்ளாலையும் செய்யலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்குமே பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுதானே இந்த இந்த இதை பாருங்க, பேமெண்ட் அண்ட் ஃபைனான்சியலுக்கு போய் பார்த்தா தெரியும். இதை பாருங்க, என்கிட்ட வந்து கார்டும் இருக்குது, பேபாலும் இருக்குது. பேபால் வந்து ஆரம்பத்தில் கார்டு இல்லாத நான் அதுக்குள்ள போட்டு இதை கொடுக்குறேன். இப்போ 2 எனக்கு இருக்குது. சரிதான், இதுதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண நீங்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து இந்த இப்படியான விஷயங்கள் ஆன்லைன் ஃப்ரீலான்ஸில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகிக்குள்ள வந்து நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு நீங்கள் அதில் வந்து டென்ஷன் ஆகாமல் அதே நேரம் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடிய அதை செய்து கொள்ளும். கட்டாயம் வெரிஃபிகேஷனை வந்து முடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஏர்னிங் எடுக்கிற டைம் அந்த வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, ஐடி வெரிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, அதே நேரம் வந்து பேமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் செய்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் உடனே கிடைக்கும். அதாலே ஈடுபட்டு கொண்டு போகும். தமிழ் நீங்கள் $1000 ஏர்ன் பண்ணி இருந்தால் கூட திருப்பி வெரிஃபிகேஷன் செய்கிற டைம் ஆகுது. வெரிஃபிகேஷன் செய்யலாம் போயிட்டுன்னு சொன்னால் அவ்வளவு வீணாக போயிடும். அது வீணாக பண்ணால் அவ்வளோ நீங்கள் வெயிட் பண்ணணும். வெரிஃபிகேஷன் எடுக்கும் போதே வெயிட் பண்ணணும். ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்த வெரிஃபிகேஷன் சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே போட்டு விடுவேன். வளமையான ஆட் பண்ணல அதுக்கு மாதிரி உங்களோட கீழே கமெண்ட்டுக்குள்ள ஆட் பண்ண கமெண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ஆட் பண்ணிடுவேன். அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கொள்ளலாம். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்ல வர விஷயம். மேலதிக விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கொள்வோம்.